போடு ஏகே பாருங்க, சும்மா ஏரோப்ளேனே தூக்கிருச்சு. போடு இங்கே வாரு. மக்கள்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. இங்கே வாரு, மக்களும் சேர்ந்து பறக்கிறாங்க. சூப்பர் பவராக இருக்கு அந்த ஏகேக்கு. சரியான பவர்ப்பா. பறக்க விட்றா ஃப்ராங்க்லின். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GTA 5ல் ஒரு சரியான சூப்பர் கன், ஏகே கன், சூப்பர் பவர் உள்ள ஒரு கன் இருக்குது. ஸோ அந்த கன்னை தான் நம்ம வாங்க போகிறோம் கைஸ். அதுக்கு முன்னாடி கெத்தாக ஒரு முடிவெட்டிட்டு போயிடும், ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு போயிடலாம். என் உள்ளத்தில் கூடியிருக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே நன்றி. ஓகே, ஃப்ராங்க்லின் ஹேர் ஸ்டைலை சூஸ் பண்ணட்டும். நீங்கள் என்ன லைக் போடலையா, டக்குன்னு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டே பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, ஃப்ராங்க்லின் சூஸ் பண்ணியாச்சு, ஹேர் ஸ்டைலும் செட் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்த வேலையை பார்க்க போகலாமா? எந்தடா முடிவெட்டுறதே, என்னடா தாடி ஹேர் ஸ்டைல் பார்க்குறியா? எந்த தாடியுமே செட் ஆகலை இவனுக்கு, இவன் ஃபேஸுக்கு. ஸோ தாடி வைக்கலாமா வேணாமா? ஆக்சுவலாக இவன் தாடி வைக்காமல் தான் நல்லா இருப்பான். ஸோ நம்ம தாடி வைக்க தேவையில்ல. ஓகே, நம்ம ஏகேவை கண்டுபிடிக்க போகிறோம். எறா வண்டியா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க பாருங்கள், பாடி பில்டர்ஸ், அந்த ஜிம்முக்கு தான் போகிறோம். ஸோ அதில் ஒருத்தனுக்கு தான் அந்த ஏகே எங்கே இருக்குன்ற விஷயம் தெரியும். ஸோ அவன்கிட்ட தான் மாட்டில் பாலை கறக்கிற மாதிரி அவன்கிட்ட இருந்து உண்மையை கறக்க போகிறோம். அடே ஜிம்பாய் செம்லி கணேசன், எங்கடா அந்த ஏகே? எந்த ஏகே கேட்குறா? அஜித் குமார் கேட்குறேன். கொய்யால AK-47 எங்கடா? அந்த மேஜிக் AK-47 அதுவா? அந்த கடலோரமாக இருக்கிற கடையில் ஜிம்மின்னு ஒருத்தன் இருக்கு. இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம். ஓகே, ஜிம் பாயிண்ட்டை எங்கே AK-47 இருக்குன்னு கேட்டாச்சு. ஓகே, அந்த லொக்கேஷனுக்கு போகலாம். ஸோ யாப், கமான் லெட்ஸ் கோ. தொடர்ந்து பாருங்கள், இனிமேல் தான் சம்பவம்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. எங்கடா அவனை ஆளக்கானா? ஜிம் பாய் இங்கே இருக்கிறதா சொன்னாங்க, ஆளக்கானா. அவனை வேற தேடி வந்தாச்சு. அவன் இல்லாட்டி நமக்கு அசிங்கமாக போயிருமே. நம்ம வேறு AK-47 பவர்ஃபுல் கன்னை வாங்க வந்திருக்கோம். எனிமையை போட்டு தாக்கணும். இந்த இருக்கான் என் பையன். டேய் குர்ரா AK-47. இது வேணும்னா நீ எனக்கு 10 லட்சம் கோடி தரணும். 10 லட்சம் கோடி தானே? இந்த எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இரு, வண்டியில் இருக்கு, கொஞ்சம் அதை எடுத்துகிட்டு வரேன். இதெல்லாம் முன்னாடியே உன்ட்ட சொல்லலையா என் தம்பி? வேகமாக போய் எடுத்துகிட்டு வா. சார், பேங்க்கில் போய் எடுத்துகிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். இருங்க எடுத்துகிட்டு வா. ஐயால யாருக்கிட்ட பணம் கேட்குறேன் தான் வாங்கிக்க பணம். வாங்கு. யாருக்கிட்ட போட்டு தள்ளிட்டு சைஸாக போட்டு தள்ளிட்டு AK-47 எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் யார்? ஃப்ராங்க்லின்ரா. ரைட்டு, பையன் பொசிங்கிட்டான், கறிட்டான். நீ அவன்கிட்ட இருக்கிற AK-47 எடுத்துகிட்டு அந்த பவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எவனாலையும் நம்ம இனிமேல் அசைக்கவே முடியாது. எர்ரா. ஓகே, எடுத்தாச்சே. ஃபைனலி இந்த AK-47 நம்ம எடுத்தாச்சு நண்பர்களே. ஸோ இந்த AK-47 நம்ம யூஸ் பண்ணி எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இதுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். கமான் லெட்ஸ் கோ. அதுக்கு பொருள் இல்லை ஆள் இருக்கிற இடத்துக்கு போகணும். அப்போ தான் நம்ம தரமான சம்பவத்தை பண்ண முடியும். என்னடா இது, AK கையில் எடுத்துலேருந்து ஒருத்தனே அழகானா? அந்த இருக்குது காரு. கமான் போடா தூக்குடா காரை. போடு. இன்னொங்க இது இந்த கிராவிட்டி பவர் போல் அந்த கல்லுக்கு இங்கே பாருங்க, மேலே தூக்குது, எல்லாத்தையும் போட்டு தூக்குது. அட்ரா சக்கா ஃப்ராங்க்லினே கிடச்சிடுச்சுரா உனக்கு சாட் பாட்டு. ஆட்டி சுட்டா பறக்குதுங்க. பக்கத்து பில்டிங் போயிடுச்சு. அங்கே பார்த்தீங்களா நண்பர்களே? போட்டு தாக்குது. சரியான பவர்றா. இங்கே பாரு, சும்மா ஏம் பண்ணாலே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே கிராவிட்டியில் பறக்க வைக்கிற மாதிரி பறக்குது. வானத்து இங்கே வரும், பக்கத்தில் சிட்டிக்கு அமிச்சிட்டேன். அட்ரா சக்கா. ஆஹா, வந்து செத்து போயிட்டானே. சரி விடு, அவ்வளோதான். இனி நம்ம தான் அடுத்து தானோஸுக்கு அடுத்து நம்ம தாங்க GTA 5ல் உள்ள ஃபஸ்ட்டு கேங்ஸ்டர். அது நம்மளாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். கண்ணு, இனி நம்மளை யாராலையும் நெருங்க முடியாது. ஸோ அடுத்து அந்த இடத்துல ஆட்கள் நிறையா இருக்கிற இடத்துக்கு போ. என்னடா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? டேய், நான் அடித்தது அங்கே தான்டா அடித்தேன். அதுக்குள்ளே இங்கே வரையும் நியூஸ் வந்துருச்சா? எல்லோரும் தெரிச்சு ஓடுறாங்க. ஒருத்தனே ஆளாகானா. இங்கே 2 பேர் நிற்கிறாங்க. சுனாமிலே ஸ்விம்மிங்கை போடுவோம் அப்படின்ற மாதிரி 2 பேர் நிற்கிறாங்க ஓடாமல். மித்தவங்களாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஓகே, இங்கே கொஞ்சம் ஆள் இருக்காங்க. ஆனால் இந்த ஆள் பத்தாது. இன்னும் அந்த அவங்க ஓடுறாங்க பாருங்கள். அங்கே போவோம், பக்கத்தில் போயிட்டு நம்ம போகிற யூஸ் பண்ணுவோம். போடு, தூக்கு. அவ்வளோதான். இந்த ஓடுறாங்க பாரு, அவங்களும் தூக்குறா. போடு, எல்லோரும் பறக்கிறாங்க. சரியான பவராக இருக்கு. அட்டு போடு. டேய் என்னடா நீ மட்டும் கீழே விழுகுற? அவன் சேர்ந்து பறக்கவே இல்லைங்க. அடி போடு, ஓடுங்கடா. அப்படி தான். யாருக்கிட்ட? ஃப்ராங்க்லின்ரா. ஃப்ராங்க்லின்னா குக்கா தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரும் நெருங்கலை. அந்த அடுத்து மொத்தமாக தூக்குவோம் பீப்புள்ஸ். அவ்வளோதான், பறக்கிறாங்க. அடி போயிட்டான், கிராமத்துக்கே போயிட்டாங்க.
ஸோ காய்ஸ் இந்த பவர் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ வீந்த வீடு டக்குன்னு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. சும்மா சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த கன்னை வச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லைக் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓரளவு போடுறீங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லைக் பார்த்தீங்கன்னா 100 லைக் ஹிட் ஆச்சுன்னா இதை வச்சுட்டு இன்னும் ஃபன்னாக நிறையா வீடியோஸ் போடலான் இருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ லைக் இந்த வீடியோவுக்கு வருதுன்றத. ஸோ லைக் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனாவது லைக் போடுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ரைட்டு, இந்த இடத்துல எல்லாத்தையும் போடுத்தலாச்சு. சரி அடுத்த இடத்துக்கு போகலாம். ஓ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட், அதாவது ஏர்போர்ட்டில் தான் இருக்கும். இந்த கன்னை வச்சு எந்தெந்த ஏரோப்ளேனை தூக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏரோப்ளேனை தூக்குதா அப்படின்றத பார்ப்போம். தான் இங்கே ஒன்று இருக்குது ஏரோப்ளைன். எறா நம்ம AK-47. ஓகே, இங்கே பாருங்கள் தூக்குது, ஏரோப்ளைனையும் தூக்குதுங்க. பரவாயில்லைங்க, இங்கே பாரு பறந்தே போகுது. பைலட் இல்லாத ஏரோப்ளைன் பறக்குது பாருங்கள். அர்ரா டேய் பறக்குதுடா, கீழே விழுகிற மாதிரி தெரிலையே. இப்போ தான் விழுகுது கீழே. அடி சரியான ஹைட்டுக்கு போகுது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு போகும்ன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பெரிய ஏரோப்ளைனை தூக்கி போட போகிறோம். பெரிய ஏரோப்ளைனை தூக்குமா பார்க்கலாம். AK-47 தூக்குடா. என்னடா நகர கூட மாட்டுது. ஸோ மக்களே, இந்த ஏரோப்ளைனை தூக்க முடியாது போலையே. போடா. அட கடவுளே, என்னடா தூக்க மாட்டுது. மிகப்பெரிய டிஸப்பாயிண்டட். நம்மளால் பெரிய ஏரோப்ளைனை தூக்கவே முடியல. ஆக்சுவலாக அந்த ஏரோப்ளைனை வந்து நம்ம அடித்தாலுமே டேமேஜுமே ஆக மாட்டேது. என்னன்னே தெரில, சும்மா செட்டப் போல் அவங்க. சின்ன ஏரோப்ளைன் மட்டும் தான் அந்த AK-47 தூக்குது. சரி ஓகே விடுங்க, நம்மளுக்கு இந்த சின்ன ஏரோப்ளைனே தூக்குதில்ல, விடுங்க பார்த்துக்கலாம். இருந்தாலும் அந்த பெரிய ஏரோப்ளைனை தூக்குதான்னு பார்த்துடலாம். ஸோ ஏதாவது பக்கா கூட இருக்கலாம் அந்த ஏரோப்ளைன் தூக்க முடியாது போனது. என்னடா இந்த ஏரோப்ளைனையும் தூக்க முடியல காய்ஸ். நம்ம பெரிய ஏரோப்ளைனை தூக்க முடியல, சின்ன ஏரோப்ளைனை மட்டும் தான் தூக்க முடியுது இந்த AK-னால். காலை கொடுமடா சாமி. இந்த AK வச்சுக்கிட்டு உலகத்தை ஆட்டி படிக்கலாம்னு நினச்சேன் ஃப்ராங்க்லின்னு. ஆனால் அவனுக்கே ஒரு ஆப் வச்சுருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன ஏரோப்ளைனை மட்டும் தான் தூக்க முடியுது, பெரிய ஏரோப்ளைனை தூக்கவே முடியல. சரி விடுங்க, இனி ஃப்ராங்க்லின் தான் எல்லாம். இனி இவன் தான் டாப்பு, மற்ற எல்லோரும் கீழே தான். அறா சக்க உரா, தலையில் பறக்குது. அங்கே பாருங்க காய்ஸ், தலையில் பறக்குது. த மேஜிக் ஷோ. பைலட்டே இல்லாமல் போடு டோம். நாங்கள் வெடித்ததே காணோம், சவுண்டு மட்டும் வருது. ஸோ ரைட்டு காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒருத்தர் வரான் இருங்க, அவனை போட்டு டம்முன்னு வெடிக்க வைக்கலாம். இப்போ தான் லேண்ட் ஆகிறாப்புல பையன். தம்பி லேண்ட் ஆகிற இடம் தப்புப்பா, போப்பா அங்கே போய் லேண்ட் ஆகு. அடி அவ்வளோதான் சதறு. பாவத்தை பைலட்டு போயிட்டாங்க. ஸோ காய்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டில் அப்டேட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய், see you, டாட்டா.